வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் குழம்பு குக்கர்ல எப்படி ஈஸியா செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அப்படியே இந்த சூட்லயே ஒரு 3 ஸ்பூன் கறிமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க பாருங்க. அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதை ஆற விட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் கூட சேர்த்திடலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்திடலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு கறி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஊத்திடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை இப்படியே பெரட்டி விட்டுட்டே இருங்க, அப்பதான் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க. பார்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். விசில் வரட்டும், அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜார்ல 1/2 மூடி தேங்காய் சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். 5 விசில் விட்டாச்சு. நம்ம இப்ப திறந்து பார்க்கலாம். இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவை ஊத்திடலாம். இது அப்படியே ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப ரொம்பவே ருசியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ஈஸியா குக்கர்லயே எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.